வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதி வந்து கண்ணு முழிச்சாச்சு. அப்போ நம்ம கார்த்தி வந்து ரேவதியை பார்த்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. இந்த பாரு ரேவதி, நீ என் மேலே உயிரே வச்சுருந்தா அதே மாதிரி நான் இன்னும் உன் மேலே உயிரே வச்சுருக்கேன், பாசம் அவ்வளோ தூரம் வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம ரேவதியை பிடிச்சி வந்து அழுதுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தியை பார்த்து, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியவே இல்லை, ஆனால் நீங்கள் ஏதோ என் மேலே பாசமாக இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது அப்படின்னு வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க. அது போதும் ரேவதி, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டால அதே போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நான் எந்த காரணத்தினாலும் ஒன்று நான் விட்டு கொடுக்க போகிறதில்ல, நீ என்னோட மனைவி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரேவதி கிட்ட வந்து கையை பிடிச்சி நம்ம கார்த்தி வந்து சொல்லுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம கார்த்தி வந்து மயில் அவங்க பார்த்து சொல்கிறாங்க, சகல யாரை மறந்தாலும் நம்ம ரேவதி உங்களை மறக்க மாட்டா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் டாக்டர் வந்து நம்ம கார்த்தி தலையில் ஒரு பெரிய இடியை வந்து இறக்கி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நடந்தது வந்து மேஜர் ஆப்ரேஷன். அதில் வந்து இப்போ அவங்க கடைசியாக உள்ள 3 வருஷத்து உள்ள நினைவுகளை மறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வர உள்ளது தான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ரோஹிணி கேட்காங்க, ரீசெண்டாக தான் 1 வருஷத்துக்குள்ள வந்து எங்கள் தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் நடந்து அப்போ வந்து கணவர் கார்த்திகை கூட மறந்துருப்பாங்களா டாக்டர் அப்படின்னு வந்து கேட்க நேரம், எல்லா நினைவுகளாக இருந்தாலும் மறந்துருப்பாங்க, அதையும் மறந்துருக்க மாட்டாங்க, அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம கார்த்தி அப்படியே உயிர் போனது மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி கண்ணு முழிச்சாச்சு, நீங்கள் எல்லாரும் வந்து பேசலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி, ரோஹிணி எல்லாரும் பக்கத்தில் இருந்து நம்ம ரேவதி வந்து கண்ணு முழிச்ச உடனே பார்த்து, ரேவதி இப்போ எப்படி இருக்குது, தலையில் பயங்கரமாக வலிக்குதா ரேவதி அப்படின்னு வந்து ரோஹிணி கேட்கவும், ஆமாக்கா நல்லா வலிக்குது அப்படின்னு வந்து சொன்ன நேரம், நீ வந்து கண்ணு முழிச்சதே எங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படின்னு வந்து ஒட்டுமொத்த குடும்பமாக நம்ம ரேவதிட்ட விசாரிக்காங்க. நம்ம ரேவதி நம்ம கார்த்தியை வந்து பார்க்குறாங்க. உயிரான காதல். அதை பார்த்ததுமே வந்து, அம்மா யார் இவரை நான் பார்த்தது கிடையாது, இவர் யார் அப்படின்னு வந்து கேட்க நேரம் நம்ம கார்த்தி அப்படியே மறந்து போய் நிற்கிறாங்க. அடப்பாவி, என்னை வர ரேவதி மறந்துட்டியா, ஆனால் நீ மறந்துட்டாலும் எந்த காரணத்தினாலும் நான் ஒன்றும் விட்டு கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு வந்து கார்த்தி அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து நம்ம ரேவதியை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. இந்த பாரு ரேவதி, நீ வந்து பழச மறந்துருக்கலாம், ஆனால் நான் தான் உன் கணவர், எந்த காரணத்தினாலும் நான் ஒன்றை விட்டு கொடுக்க போகிறதில்ல, நம்ம 2 வருத்துக்குள்ள உறவு அப்படி வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து சொல்லுறாங்க. நம்ம ரேவதி, தள்ளுங்க, எனக்கு வந்து உங்களை ஞாபகமே இல்லை அப்படின்னு வந்து ஓரங்கட்ட பார்க்குறாங்க நம்ம கார்த்தியை.